സ്കന്ദപുരാണത്തിൽ 6 സ്ഥലത്ത് ചോച്ചേരിനെ പറ്റി പരാമർശിക്കുന്നുണ്ട്. ചോച്ചം എന്നുള്ള ഒരു പഴനിയിൽ സാമ്യമുള്ള കേരള പഴനി എന്ന് വിളിക്കുമ്പോൾ പഴനിമാരി തോന്നുന്ന രീതിയിലുള്ള അമ്പലം അതുപോലെ വേണമെന്നുള്ള ഒരു അഭിപ്രായം വന്നു. പഴനിയിലത്തെ മാതിരി തന്നെ എല്ലാ മതസ്ഥർക്കും ഇവിടെ പ്രവേശനമുണ്ട്. പല ക്ഷേത്രങ്ങളും പണിതിരിക്കുന്നു, ഉപക്ഷേത്രമൊക്കെ തന്നിരിക്കുന്നു. അങ്ങനെ വന്ന് 1985 ലോകപ്രസിദ്ധനായ ചിന്മയാനന്ദ സ്വാമി ഇവിടെ പ്രതീക്ഷ നടത്തി. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அரகர 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 அரோகரா. என்னடா இவன் எடுத்த உடனேயே எத்தனை அரகரா போட்டு ஆரம்பிக்கிறேன்னு தானே பாக்குறீங்க. பின்ன இன்னைக்கு பார்க்க போற ஆலய பதிவு யாருடையது? என் அப்பன் முருகப்பெருமான் அவரோடதாச்சே. அப்படி இருக்கும்போது அவருடைய சரண கோஷத்தை சொல்லி ஆரம்பிச்சாதானே பதிவு பார்க்குற உங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரும். அதனால தான் இந்த சரண கோஷம். கேரளாவுடைய தொடர் ஆலய தரிசன பயணத்துல நாம ஒவ்வொரு மாவட்ட கோவில்களை கவர் பண்ணிட்டு வர்றோம். அந்த வரிசையில முருகன் கோவில் தரிசனத்தை பாலக்காடு மற்றும் மலப்படம் மாவட்டங்களை தலா ஒரு கோவில்னு பார்த்துருக்கோம். ஆனா இப்போ நம்ம கோவிலுக்கு பெயர் பெற்ற திருச்சூர் மாவட்டத்துல முதல் முருகன் ஆலயமா கேரளாவில் அனைவரும் அறிஞ்ச ஒரு ஆலயமா இருக்கிற தமிழ்நாட்டோட முக்கிய ஆலயத்துல ஒன்றான பழனி கோவிலை சாயலா வச்சு இருக்கிற வெகு விரைவில் சிறு பழனியா காட்சி கொடுக்க போற கேரள பழனி ஸ்ரீ சோச்சேரிக்குன்னு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டு தொடர் தரிசனம் பண்ண போறோம். சரி வாங்க பயணத்தை தொடரலாம். பழனி இந்த பெயரை தெரியாத நபர்கள் இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் புகழ் சேர்க்கக்கூடிய என் அப்பன் முருகப்பெருமான் ஆலயம் அமைஞ்ச ஒரு ஸ்தலமாச்சே. தமிழ்நாட்டுல முருகனுக்குன்னு ஒரு தனி இடம் மக்கள் மனசுல நீங்காம அமைஞ்சிருக்குதுன்னு உங்கள நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது முருகனுக்கு பல ஆலயங்கள் இந்த உலகம் முழுவதும் அமைஞ்சிருக்குது. ஆனா என்ன இருந்தாலும் முருகனுக்கு சொந்த ஊரான தமிழ்நாட்டிலேயே அவருடைய சிறப்பு பெற்ற ஆலயங்கள் 6 படை அமைஞ்சிருக்கிறது தெரியும். அதுல ஒண்ணுதான் பழனி ஆலயம். இந்த பழனி ஆண்டவனுக்கும் கேரள மக்களுக்கும் ஆலயம் தோன்றிய முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீங்காத தொடர்பு இருக்குது. சொல்ல போனா கேரள மக்களோட குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருந்து வர்றபோர் தான் பழனிமலை முருகன். இதற்கு காரணம் பழனிமலையோடைய முருகப்பெருமான் பார்வை மேற்கு நோக்கிய பார்வையாக மட்டும் இல்லாம கேரள நாட்டோட முழுவதுமா நிறைஞ்சிருக்கிறதால தான் கேரள மக்களுக்கு பழனிமலை மேல மட்டும் இவ்வளவு பக்தியும் ஈடுபாடும் வர்றதுக்கு காரணமா அமைஞ்சிருக்குது. இன்னும் சரியா சொல்லணும்னா முருகன் பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே பசுமையா செல்வ செழிப்பா நிறைஞ்சு காணப்படும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால தான் கேரள மக்கள் பழனி முருகன்னு சொன்னா அவனை மறக்காம அவன் காலடியில நீங்கா பக்தனா இருந்து வர்றாங்க. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பழனி ஆலயம் மாதிரி இன்னொரு ஆலயம் கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் மேலே எழுந்துட்டு வருதுங்க. அதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்க இருக்கிற கேரள பழனி சோச்சேரிக்குன்னு ஆலயம். பழனி அளவுக்கு இந்த ஆலயம் இல்லைனாலும் அதற்கு இணையான அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்திக்கிட்டு வெகு விரைவில் ஒரு சிறு பழனியா காட்சி கொடுக்க போகுதுன்னு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பொதுவா முருகன் என்ற பெயர் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கூப்பிடுவாங்க. ஆனால் கேரளாவில் முருகனுக்கு மற்றொரு பெயரான சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரை தான் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துவாங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா என் அப்பன் முருகப்பெருமானுக்கு தான் இங்கே பல பெயர்கள் இருக்கே. அதில் ஒன்று தான் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்ற பெயர். திருச்சூர் மாவட்ட நகர எல்லையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற புத்தூர் எனக்கூடிய கிராமத்தில் கிட்டத்தட்ட பலாயிரம் ஆண்டுகளா
சோச்சேரி என்னும் சொல்லக்கூடிய மூலிகை மரங்கள் அதிகம் அமைஞ்ச இந்த இடத்துல சோச்சேரி குன்னு மலை குன்றுகளில் காட்சி கொண்டிருப்பவர் தான் கேரள பழனி சோச்சேரி குன்னு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான். இந்த சுப்பிரமணிய சுவாமியான முருகன் பழனிமலை முருகன் போல மேற்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 250 படிகள் இருக்குங்க. ஒரு குன்று மேல ராஜ அலங்காரத்துல தான் இங்க அமைஞ்சிருக்காரு. இன்னும் சரியா சொல்லணும்னா ஆசிய கண்டத்துல மிகப்பெரிய அளவிலான உயிரியல் பூங்கா, அதாவது ஜூவாலஜிக்கல் பார்க்கு அருகாமையில தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. எப்படி பழனி மலையில முருகப்பெருமான் இயற்கையோட இயற்கை கலந்த பகுதியில் அமைஞ்சிருக்காரோ அதுபோல தான் இங்கேயும் அமைஞ்சிருக்காரு. சொல்ல போனா பழனியில் இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் அண்ட் வைப்ரேஷன் தான் இங்கேயும் அமைஞ்சிருக்குது. இந்த சோச்சேரி குன்னு சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைஞ்ச இந்த மலைப்பகுதியே ஒரு புண்ணிய பூமின்னு தான் சொல்லப்படுது. பொதுவா எங்க எல்லாம் முருகப்பெருமான் அமைஞ்சிருக்காரோ அந்த இடங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில சரித்திர காரணங்களோடு தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. அப்படித்தான் இந்த ஆலயமும். ஒரு இடத்துல முருகன் இருக்காருன்னு சொன்னா அங்க ரிஷிகளும் முனிவர்களும் கண்டிப்பா உள்ள வந்திருப்பாங்க. அந்த இடத்துல தவம் புரிஞ்சிருப்பாங்க. தங்களோட இடத்தை அங்கேயே அமைஞ்சு கலியுகம் முடிகிற வரைக்கும் முருகன் கிட்டையே காணப்படுவாங்க. அப்படித்தான் இந்த முருகப்பெருமான் ஆலயமும் அமைஞ்ச பகுதி ஒரு காலத்துல புகழ்மிக்க ரிஷிகள் முனிவர்கள் மத்தியில தவம் புரியப்பட்ட பகுதியாக காட்சி கொடுத்திருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டு இருப்பீங்களான்னு தெரியல, ஆண்டியும் அரசனாவான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆண்டியும் இந்த முருகனே, அரசனும் இந்த முருகனே, ரெண்டுக்கும் இவர் தான் அடிப்படை மையம். பழனி மலையில ஆண்டி குளத்துல காட்சி கொடுக்கிற முருகன் இந்த சோச்சேரி குன்னு ஆலயத்துல அரசனா காட்சி கொண்டிருக்காரு. அதுவும் ராஜ அரசனா காட்சி தந்துகிட்டு இருக்காருங்க. பழனி மலையில தன்னுடைய ஆண்டி குளத்தை அதிகமா பார்க்க வர்றது ஆர்வம் காட்டுற மக்கள்னா கேரள மக்கள் தான். அது மாதிரி தான் இங்க இருக்கிற அரசன் கோலத்தையும் பார்க்கறதுக்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துல 2 வழிகள் அமைச்சிருக்குங்க. ஒன்று பதிவு ஆரம்பத்தில் பார்த்த படிகள் வழியும், இன்னொன்று வாகனங்கள் மலை மேலே வரக்கூடிய சாலை வழியும். ஸோ இந்த கோவிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு எந்தவித சிரமத்தையும் இந்த ராஜமுருகன் கொடுக்கறது இல்லைன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் காட்டுக்குள்ள சிதைஞ்சு காணப்பட்ட இந்த ஆலயம் இப்போ ஒரு அறக்கட்டளோட அமைப்பில் செயல்பட்டு ரொம்ப வேக வேகமாக புனரமைக்கப்பட்டு வருது. அதுவும் தமிழ்நாட்டோட கலைநயத்தில் பழனியோட ரூப அமைப்பில். ஆனால் அதுக்குள்ளேயும் பக்தர்கள் மலை வெள்ளம் மாதிரி இவருடைய ஆலயத்தை நோக்கி படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சோச்சேரி குன்னு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துல தமிழ்நாட்டோட பழனி ஆலயத்தோட பூஜை விதிமுறைகள் தான் கடைபிடிக்கப்படுது. அதாவது தமிழ் முறைப்படி தான் பூஜைகள் நடத்தப்படுது. பழனி மாதிரியே இங்கேயும் பக்தர்கள் மொட்டை, வேல் வழிபாடு, காவடி, பாயாசம், பால் அபிஷேகம்னு நிறைய வழிபாடுகளை முருகப்பெருமானுக்கு செஞ்சு வழிபடுறாங்க. இங்க இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியான முருகப்பெருமான் சிலை சுமார் 4 to 5 அடி உயரத்துல ராஜபார்வை கோலத்துல தான் அமைஞ்சிருக்குது. எப்படி ராஜ கோலத்துல ராஜபார்வை வச்சு இருக்காரோ அதுபோல தன்னை வந்து தரிசிக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் வாழ்க்கையில மேல உயர்த்தி அவங்க வாழ்க்கையும் சிறப்படைய செய்யறாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவருடைய பார்வை அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆலயத்தோட கட்டுமான பணிகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 90% அளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. எஞ்சி இருக்கிற பணிகள் எல்லாம் வேக வேகமாக முடிக்கப்பட்டு இன்னும் 2 to 3 மாதங்கள்ல, அதாவது வரக்கூடிய ஜனவரி 2026 பூரண கும்ப மரியாதைகளை வச்சு மகா கும்பாபிஷேகம் இந்த கேரள பழனி ஆலயத்துல அமைய இருக்குது. அந்த சமயத்துல இந்த கோவில் அமைப்பு பார்க்கும்போது ஏறக்குறைய கேரள பழனி காட்சி ரெடி ஆகிருக்கும். எப்பவும் போலதான் நான் இந்த ஆலயத்துக்கு மார்னிங் போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு கடைசியா சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு இறுதியில இன்டர்வியூவும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடைச்சது. இப்படி ஒரு நல்ல அனுபவமும் ஒரு புத்துணர்ச்சியும் என் அப்பன் முருகப்பெருமானை பிடிக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற சோச்சேரி குன்னு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துக்கு மறக்காம போயிட்டு வாங்க. எத்தனையோ பேரோட வாழ்க்கையில பல மாற்றங்களை செஞ்சு அவனுடைய அருளை வாரி வழங்கக்கூடிய இந்த முருகன் உங்களையும் கண்டிப்பா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மாற்றத்துக்கு தன்னுடைய பார்வையை திருப்பி உங்களுக்கு கொடுத்து அருள் கொடுப்பான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ நம்பிக்கையா போங்க, நலம் பெற்றுவாங்க. ஆறுபடையப்பனே போற்றி, சோச்சேரி குன்னு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியே போற்றி, முருகா சரணம். எல்லாருக்கும் பெரிய வணக்கங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய இந்த வார கோவில் பதிவு எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சூர் மாவட்டம் தான். ஸோ தொடர்ந்து நம்ம திருச்சூர் மாவட்ட கோவிலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான கோவில் பயணம் எங்கே அப்படின்னா திருச்சூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். ஸோ இந்த கிராமத்தில் அதாவது வீடியோ பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன ஒரு இண்டஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பிங்ஸ் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம
தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான கோவில். அதாவது முருகன் சொன்னாவே அவருக்கு 6 படைகள் இருக்குது. ஸோ அந்த 6 படைகளில் ஒவ்வொரு படைகளுமே ஃபேமஸாக பார்க்கப்படுற கோவில்கள் தான். ஸோ அதே மாதிரி தான் அந்த வகையில் அந்த 6 படையில் இருக்கக்கூடிய கோவில்களில் முக்கியமாக பார்க்கப்படுற கோவில் பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூரும் பழனியும் தான். ஸோ இதில் கண்டிப்பாக பழனி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பழனி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேரள மக்களுக்கு முக்கால்வாசி எல்லாருக்கும் ஒரு குலதெய்வமாக காணப்படுற ஒரு முருகன் தான் அந்த பழனிமலை முருகன். ஸோ அந்த பழனியை வச்சு தான் இந்த கேரளாவில் திருச்சூர் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா சோச்சேரி குன்னு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு முருகன் ஆலயம் தான் வந்திருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் எப்படி பழனிமலை முருகன் இருக்கோ அதே மாதிரி கேரளத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் இந்த பழனிமலை முருகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சோச்சேரி குன்னு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சேத்திரம் அமைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த கோவில் நமக்கு ஷூட் எடுக்க பெர்மிஷன் கொடுத்தது நம்முடைய கோவில் நிர்வாகம் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ இந்த கோவிலை பற்றின விசேஷங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட பிரசிடென்ட் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் நமஸ்காரம் ஏட்டா. നമസ്കാരം. നിങ്ങളുടെ പേര് പറഞ്ഞിട്ടാ? ഞാൻ രാജൻ, മുളങ്ങാട്ടുകര, കേരള പള്ളി ചോച്ചേരിക്കുന്ന് സുബ്രഹ്മണ്യ സ്വാമി ക്ഷേത്ര പ്രസിഡന്റാണ്. പ്രസിഡന്റ് ഏട്ടാ, നമ്മുടെ കേരള പളനി ചോച്ചരിക്കുന്നു ശ്രീ സുബ്രഹ്മണ്യ സ്വാമിൻ്റെ ചരിത്രം എന്താണ് ഏട്ടാ? ചരിത്രം എന്ന് പറയുമ്പോൾ 18 പുരാണങ്ങളിൽ പ്രഥമ സ്ഥാനം അലങ്കരിക്കുന്ന സ്കന്ദപുരാണത്തിൽ നിന്ന് തുടങ്ങേണ്ടി വരും. സ്കന്ദപുരാണത്തിൽ 6 സ്ഥലത്ത് ചോച്ചേരിനെ പറ്റി പരാമർശിക്കുന്നുണ്ട്. ചോച്ചം എന്നുള്ള ഒരു വൃക്ഷം സമൃദ്ധിയായിട്ടുള്ള ഒരിടമായിരുന്നു അത്ര ഇവിടെ അന്ന് മഹർഷിമാരൊക്കെ തപസ് ചെയ്ത സ്ഥലമായിരുന്നെന്നും ഈ പറയുന്നു. ആ ചോച്ചം എന്ന വൃക്ഷത്തിൻ്റെ കട്ടിയുള്ള തൊലി മഹർഷിമാർ വസ്ത്രമായിട്ട് ഉപയോഗിച്ചിരുന്നു എന്നും പറയുന്നു. അങ്ങനെ നൂറ്റാണ്ടുകളായി അങ്ങനെ കിടന്ന് കൃത്യമായിട്ട് ഇതിന് പഴക്കം നിശ്ചയിക്കാനോ ഒന്നും പറയാൻ പറ്റാത്ത അവസ്ഥയായിരുന്നു. അങ്ങനെ ഒരു അമ്പലം ഇവിടെ പുനർനിർമ്മാണം നടത്താതെ അങ്ങനെ നൂറ്റാണ്ടുകളോളം അങ്ങനെ കിടന്ന് 1950 കാലഘട്ടത്തിലാണ് ഇതിൻ്റെ പുനർനിർമ്മാണം ആരംഭിച്ചത്. അങ്ങനെ വന്ന് 1985 ലോകപ്രസിദ്ധനായ ചിമ്മിയാനന്ദ സ്വാമി ഇവിടെ പ്രതീക്ഷ നടത്തിയപ്പോൾ അദ്ദേഹം ഒരു പ്രവചനം നടത്തുകയുണ്ടായി. ഭാവിയിൽ ഈ പ്രദേശം മുഴുവൻ അറിയപ്പെടുക ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ പേരിലാകുമെന്നാണ് അദ്ദേഹം പറഞ്ഞത്. അപ്പോൾ ആ രീതിയിലാണ് ഇപ്പോൾ ക്ഷേത്രത്തിൻ്റെ പ്രയാണം. ഇപ്പോൾ ഏഷ്യയിലെ തന്നെ ഏറ്റവും വലിയ സുവോളജിക്കൽ പാർക്ക് ഇതിനൊരു 300 മീറ്റർ അപ്പുറത്താണ് ഇപ്പോൾ വരാൻ പോകുന്നത്. അതിന് ഉദ്ഘാടനം വേണ്ടി കഴിഞ്ഞാൽ ഇവിടെ ക്രമാതീതമായി തിരക്കാണ് ഞങ്ങൾ പ്രതീക്ഷിക്കുന്നത്. വലിയ തിരക്കും അതിനുള്ള സൗകര്യങ്ങൾ, അടിസ്ഥാന സൗകര്യങ്ങൾ അപൂർണത ഇവിടെ നിഴച്ച് കാണാം. പക്ഷേ എന്നിരുന്നാലും ഞങ്ങൾ സാധ്യമായ രീതിയിലുള്ള എല്ലാ സൗകര്യവും നമ്മൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. എന്തായാലും 2-3 വർഷം കൊണ്ട് തന്നെ ഏകദേശം ഒരു ചെറിയ പഴനി രൂപം തന്നെ ഇവിടെ ഉയരുമെന്നുള്ള കാര്യത്തിൽ ഒരു സംശയം വേണ്ട. ആ രൂപത്തിലാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. കൃത്യമായി പറയാൻ പറ്റില്ല. എന്നിരുന്നാലും 3000, 4000 കൊല്ലം, 5000 കൊല്ലം എന്നൊക്കെയാണ് പറയുന്നത്. പക്ഷേ കൃത്യമായിട്ട് ഞങ്ങൾക്ക് പറയാൻ പറ്റില്ല. പൂർവികന്മാരായിട്ട് ഞങ്ങൾ കേട്ടറിവുള്ള ക്ഷേത്രമാണ് ഇവിടെ. ഒരു വലിയ ക്ഷേത്രം ഉണ്ടായിരുന്നു, നശിച്ചു പോയി എന്നുള്ള വാക്കുകളിലൂടെയാണ് ഞങ്ങൾ കേട്ട് തലമുറ കൈമാറി വന്നിട്ടുള്ളത്. ശരി. അപ്പം നിങ്ങൾ ഈ അമ്പലത്തെ എപ്പോഴാണ് കണ്ടിട്ടുള്ളത്? അതായത് നിങ്ങളുടെ ഈ അമ്പലം ഇപ്പോൾ കാണുന്നത് നമ്മുടെ ശ്രീകോവിൽ മാത്രം തന്നെ ഉള്ളത്? ശ്രീകോവിൽ തകർന്നു കിടക്കുന്ന ശ്രീകോവിലാണ് ഞങ്ങളുടെ കുട്ടിക്കാലത്തൊക്കെ ഞങ്ങളുടെയൊക്കെ ഓർമ്മയിലുള്ളത്. ശരി. പിന്നെയാണ് അത് ഡെവലപ്പ് ചെയ്ത് അങ്ങനെ വന്ന് ഇപ്പോൾ ഈ രൂപത്തിലായി. ഇനിയും വളരെയധികം നിർമ്മാണം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അവസ്ഥയിലേക്ക് നീങ്ങിക്കൊണ്ടിരിക്കുക. ശരി. പിന്നെ ഇവിടുത്തെ പ്രധാന വിശേഷങ്ങളും വഴിപാടുകളും എന്താണ്? വഴിപാട് ഏറ്റവും വലിയത് പാലാഭിഷേകം, വേൽ സമർപ്പണം, ചെറിയ വഴിപാടുകളേ ഉള്ളൂ. കാര്യമായിട്ട് വഴിപാടുകളൊന്നുമില്ല. വേൽ സമർപ്പണം എന്ന് പറയുമ്പോൾ 100 രൂപ, പാലാഭിഷേകം 51 രൂപ. ഏറ്റവും ചെറിയ രൂപത്തിലുള്ള ഏത് ഭക്തനും താങ്ങാവുന്ന രീതിയിലുള്ള വഴിപാടുകളെ ഇവിടെയുള്ളൂ. എല്ലാം പഴനിയിലത്തെ മാതിരി തന്നെ എല്ലാ മതസ്ഥർക്കും ഇവിടെ പ്രവേശനമുണ്ട്. എല്ലാ മതസ്ഥർക്കും ഇവിടെ പ്രവേശനമുണ്ട്. എല്ലാ ദിവസവും ഇവിടെ അന്നദാനമുണ്ട്. കഴിയുന്ന രീതിയിൽ അന്നദാനം കൊടുക്കുന്നുണ്ട്. ഇതൊരു ട്രസ്റ്റിൻ്റെ കീഴിലാണ് അമ്പലം. ട്രസ്റ്റ് അത് തൃശ്ശൂർ ജില്ല മുഴുവൻ പ്രവർത്തനമേഖലയുള്ള അമ്പലമാണ്. അതാണ് ഇതിന് ഏറ്റവും കൂടുതൽ നേതൃത്വം സാമ്പത്തികമായിട്ട് ഞങ്ങൾക്ക് സഹായം ചെയ്തു തരുന്നത് തൃക്കൂരുംപടം പട്ടാഭിരാമനാണ്. ഇതിൻ്റെ എന്ത് സാമ്പത്തിക പ്രതിസന്ധി ഉണ്ടായാലും ഞങ്ങൾ സഹായിക്കുന്ന അദ്ദേഹമാണ്. അദ്ദേഹത്തിന് ഇവിടുത്തെ വലിയ ഭക്തനാണ് അദ്ദേഹം. ഇവിടെ അദ്ദേഹത്തിൻ്റെ വാക്കുകൾ പറയുകയാണെങ്കിൽ പണമില്ലാതെ പണി നിർത്തിവെക്കരുതെന്നാണ് അവരുടെ നിർദ്ദേശം തന്നെ. അതുകൊണ്ട് ഇവിടെ അങ്ങനെയുള്ള ബുദ്ധിമുട്ടുകളൊന്നും ഒരു വരുത്തി വയ്ക്കുന്നില്ല. എന്താവശ്യം ഇവിടെ വന്നാൽ തന്നെയായാലും ഏതെങ്കിലും ഭക്തന്മാർ വന്ന് അതിനുള്ള സാമ്പത്തിക സൗകര്യം ഞങ്ങൾക്ക് ഉണ്ടാക്കി തരുന്നുണ്ട്. ശരി. പിന്നെ ഏട്ടാ, നമ്മുടെ കേരളത്തിലെ അമ്പലങ്ങൾ പറയുമ്പോൾ നമ്മുടെ കേരളത്തിൽ ഒരുപാട് സ്റ്റൈലുണ്ടല്ലേ? പക്ഷേ ഈ അമ്പലം നമ്മുടെ തമിഴ്നാട്ടിലെ സ്റ്റൈലിൽ കെട്ടുന്നത് അത് എന്തിനത്? അത് ഇവിടെ തമിഴ് ശൈലിയിലാണ് ഇവിടെ എല്ലാ കാര്യങ്ങളും നടത്തുന്നത്. പൂജാതി കാര്യങ്ങളൊക്കെ തമിഴ് ശൈലിയിലാണ്. അപ്പോൾ അങ്ങനെ വന്നപ്പോൾ മൊത്തം ഭക്തന്മാർക്ക് മുഴുവൻ പഴനിയിൽ സാമ്യമുള്ള കേരള പഴനി എന്ന് വിളിക്കുമ്പോൾ പഴനിമാർ തോന്നുന്ന രീതിയിലുള്ള അമ്പലം അതുപോലെ വേണമെന്നുള്ള ഒരു അഭിപ്രായം വന്നപ്പോൾ അത് പ്രശ്നം വെച്ചപ്പോൾ ഭഗവാൻ അത്
അങ്ങനെ തന്നെ മതി എന്നുള്ള ഒരു ഇത് വന്നപ്പോൾ അതുകൊണ്ടാണ് ഇത് പണിയാൻ കാരണം. ശരി ശരി. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തിന് നട എപ്പോൾ തുറക്കുന്നുണ്ട്? രാവിലെ 5:30 മണിക്ക് നട തുറക്കും, 11:30 മണിക്കാണ് നട അടയ്ക്കുന്നത്. ഇത് എല്ലാ ദിവസങ്ങളിലാണ്? എല്ലാ ദിവസവും അങ്ങനെയാണ്. വൈകുന്നേരം 5:30 മണിക്ക് നട തുറന്ന് 7:30 മണിക്ക് നട അടയ്ക്കും. ശരി. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തിന് പറയുക ബസ് റൂട്ട് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ബസ് റൂട്ട് എന്ന് പറയുമ്പോൾ തൃശ്ശൂർ ശക്തന്തപുരം ബസ് സ്റ്റാൻഡിൽ നിന്ന് 8 കിലോമീറ്ററോളം കിഴക്കു മാറിയിട്ടാണ് ക്ഷേത്രം സ്ഥിതി ചെയ്യുന്നത്. ഇവിടെ സുവോജിക്കൽ പാർക്കിനോടേക്ക് എപ്പോഴും ബസ്, മാന്നാമംഗൽ റൂട്ട്, പുത്തൂർ മാന്നാമംഗൽ റൂട്ടിലേക്ക് എപ്പോഴും ബസ്സുള്ള സ്ഥലമാണ്. ശരി. പിന്നെ വരുന്നവർക്ക് ഫുഡും താമസ സൗകര്യം? താമസ സൗകര്യത്തിന് ഇവിടെ സൗകര്യങ്ങളായിട്ടില്ല. എന്തിനാണ് അതിവൈകാതെ തന്നെ സത്രങ്ങൾ പണിയുന്നുണ്ട്, താമസ സൗകര്യങ്ങളൊക്കെ നമ്മൾ ഉണ്ടാക്കാം. ഒരു വർഷത്തിന് ശേഷം 1-2 വർഷത്തിനകം ഈ സൗകര്യങ്ങളൊക്കെ കൂടി ഉണ്ടാവും. ഓക്കെ ഓക്കെ. ഭക്ഷണം നമ്മൾ സൺഡേ ആകുമ്പോൾ എല്ലാ ദിവസവും ഭക്ഷണം. അത് എത്ര ആൾക്കാരൊന്നും അങ്ങനെയൊന്നുമില്ല. വരുന്നവർക്കൊക്കെ കൊടുക്കുന്നുള്ള നിലയ്ക്കാണ്. ഞങ്ങളിവിടെ കഴിഞ്ഞൊന്നും അറിയില്ല, എപ്പോഴും ഞങ്ങൾ സംഘടിപ്പിച്ച് കൊടുക്കും. ശരി ശരി. നമ്മുടെ വീഡിയോ കാണുന്നവർക്ക് നിങ്ങൾ എന്തെങ്കിലും പറയുകയാണെങ്കിൽ പറഞ്ഞോളേണ്ട. വീഡിയോ കാണുന്നവരെ ഈ അമ്പലത്തിനെ കുറിച്ച് വിളിക്കുകയാണെങ്കിൽ. വീഡിയോ ഇത് കാണുന്നവരെ സംബന്ധിച്ചോളം എനിക്ക് പറയാനുള്ളത്, ഈ പുണ്യഭൂമിയിലേക്ക് വരാൻ പറ്റുന്നത് തന്നെ ഒരു ഭാഗ്യമായിട്ടാണ് എല്ലാ ഭക്തന്മാരും കാണണമെന്നാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. എല്ലാവരും തമിഴ്നാട്ടിൽ നിന്നൊക്കെ വളരെ ഭക്തന്മാരും ഇവിടെ വരുന്നുണ്ട്. പല കല്യാണങ്ങളൊക്കെ ഇവിടെ അടുത്ത കാലത്ത് നടക്കുന്നുണ്ട്. എന്നിരുന്നാലും എല്ലാ ഭക്തജനങ്ങൾക്കും ഇവിടെ വരാൻ കിട്ടിയത് തന്നെ ഒരു ഭാഗ്യമായിട്ട് കരുതണമെന്ന അഭ്യർത്ഥനയോട് എൻ്റെ വാക്കുകൾ അവസാനിക്കുന്നു. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நம்முடைய பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே பழனி மாதிரி தான் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூரில் இருக்கக்கூடிய இந்த பழனி கோவில், அதாவது கேரளா பழனி சோச்சேரி குன்னூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியும் இருக்குதுங்க. ஸோ இந்த ஆலயத்துக்கு மறக்காமல் கண்டிப்பாக வந்து நீங்களும் தரிசனம் பண்ணி வேண்டிக்கிறேன். ஸோ மதிக்குன்னூர் திருக்கூர் அப்படின்னு சொல்கிற அந்த கோவில் பார்த்தவங்க அந்த கோவில் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு வாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தண்ணி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். ஸோ 3 கிலோமீட்டர் தான் வரும். மறக்காமல் இந்த 3 கோவிலுமே ஒரே சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் தரிசனம் பண்ணிட்டு போங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருக்கூர் மதிக்குன்னு போகிற முன்னாடியே பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கோவில் தான், அதாவது முருகன் கோவில் தான் ஃபஸ்ட்டு அமைஞ்சிருக்குது. இதை தாண்டி தான் வந்துட்டு மதிக்குன்னும் திருக்கூரும் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வர்றவங்க தாராளமாக ஈஸியாக ரீச் ஆகிற அளவுக்கு தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால யாருக்குமே என்ன சொல்ல புத்திமுட்டு உண்டாகுது, அதாவது பிரச்சனை குழப்பம் இருக்காது. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம இந்த கோவிலை பற்றி பிரசிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி அண்ணா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த கோவில் வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அடுத்த வாரம் ஒரு நல்ல கோவில் பதிவோடு சேர்ந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.